வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைமோட் ஷாப் வந்துட்டு எப்படி ஆப்பு அன்இன்ஸ்டால் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு எப்படி அதை நம்ம பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆப்பு வந்து இருக்குது அப்படின்னா, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் வந்துட்டு ஆப்ஷன் வந்து அன்இன்ஸ்டால் அண்ட் வந்து ஆட் டு ஹோம், அடுத்தது ஆப் இன்ஃபோ அப்படின்ட்டு வந்து காமிக்கும். அந்த ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ஐடிக்கு கீழே நான் இருக்கேன். அதனால் வந்துட்டு நம்மளோட எஸ்பிஓ அஃபிஷியல் வெப்சைட் அந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியில் போயிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை போட்டுக்கோங்க. லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு விசிட் பேஜ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் கொடுக்கல, இல்லை உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த கோட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது. லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பரை மாற்றாமல் கொடுத்துக்கோங்க. எஸ்பிஓ வெப்சைட்டில் நீங்கள் வந்து எந்த ஐடிக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓப்பன்னு காமிக்குது. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு இதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது போட வேண்டியதில்லை. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ரெஃபரல் கோடு அதை வந்து யார் வந்து யூஸ் பண்ணணுன்னா, உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் கொடுக்கல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து ஆக்டிவில் இல்லாதவங்களாம் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இதில் உங்களோட ரெஃபரல் கோடு அங்கே கொடுத்துருப்பாங்க ஃபேஸ்புக் பேஜில். அந்த ரெஃபரல் கோடை இங்கே போடணும். போட்டு சப்மிட் கொடுக்கணும். நான் ஆஃபீஸ் ஐடிக்கு கீழே இருக்கேன், அதனால் நான் வந்து அந்த லிங்க் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாருமே அது மாதிரி எடுக்கக்கூடாது. நான் லிங்க் உங்களுக்கு தருவேன்.
ஓகே, லிங்க் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் இந்த பேஜ்லேயே நான் சொல்லித்தரேன். அந்த சைனப் நீங்கள் கொடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபில் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பவும் 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து சைன் இன்னு கேட்குது. அதில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சைனப் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட்டுன்னு காமிக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட நம்பரை கொடுங்க. உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வந்து சைனப் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் சைனப் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்வைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி உங்களோட டவுன்லைனர்ஸ்க்கு அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டவுன்லைனர்ஸ் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் ரெஃபரல் லிங்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சைனப் சைன்இன் வந்து நீங்கள் உடனே கொடுத்துறாதீங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஓடிபி கொடுத்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைனப் கொடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதில் ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதுபடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி வந்து நான் காமிக்க முடியாது, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.